வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிறது ரியல் கிரிக்கெட் வேர்ல்டு யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ரோடு டு வேர்ல்டு கப் சீரிஸ் வந்து ப்ளே பண்ணிக்கிருக்கோம் மக்களே. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 1975 வேர்ல்டு கப் வந்து ப்ளே பண்ணி முடிச்சாச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உள்ள 1975 வேர்ல்டு கப்பில் உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து என்ன ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 1975 வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அப்படியே ஒரு 4 வருஷம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா 1979 வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இந்த டோர்னமெண்ட்லையும் டோட்டலாக மொத்தம் 8 டீம் இருக்காங்க. அது என்னென்ன டீம்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸு, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, இந்தியா, பாகிஸ்தான், நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா அண்ட் கனடா. இந்த 8 டீம் தான் இந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் நமக்கு ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா இருந்துச்சு. ஸோ நமக்கு இந்த டோர்னமெண்ட்டில் கனடா உள்ளே வந்திருக்காங்க. நம்ம இந்த டோர்னமெண்ட்டில் இந்தியன் டீம் வச்சு தான் ப்ளே பண்ண போகிறோம். டிஃபிகல்ட்டி வந்து ஹார்ட் மோட், அப்புறம் வந்து ஓவர்ஸ் 50 ஓவர்ஸ் மக்களே. குரூப் ஸ்டேஜை பார்த்துட்டு வந்துடுவோம். இதான் மக்களே குரூப் 1. ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, பாகிஸ்தான் இருக்காங்க. குரூப் 2ல் இந்தியா, நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் இங்கே 4 டீம் இருக்காங்க. ஸோ 8 டீமையும் வந்து 4 டீமாக 2 குரூப்பாக ஸ்பிளிட் பண்ணியாச்சு மக்களே. நம்ம இருக்கிற குரூப் வந்து கொஞ்சம் டேஞ்சராகவே இருக்குது. இதுதான் குரூப் 2 உள்ள மேட்சஸ் மக்களே. நமக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் நியூசிலாந்து, அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு மேட்சை ப்ளே பண்ணிடலாம். ஸோ வெல்கம் டு த 1979 வேர்ல்டு கப் மக்களே. இன்றைக்கி வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பெரிய சண்டே நடக்க போகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக இங்கிலாந்தில் நடந்தனால நம்ம வந்து இங்கிலாந்தில் உள்ள கிரவுண்டை வச்சு தான் விளாட போகிறோம். ஸோ இந்தியா வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து இங்கிலாந்தில் உள்ள மான்செஸ்டருங்கிற ஸ்டேடியத்தில் தான் நடக்க போகுது. ஸோ டாஸுக்கான நேரம் வந்துருச்சு மக்களே. நமக்கும் டாஸுக்கு ராசியே இல்லை. ஸோ இன்றைக்கி கேட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு மக்களே. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் win the toss and choose to bowling first. ஸோ இதுதான் வெஸ்ட் இண்டீஸ்கோட ஸ்குவாடு மக்களே. 1979 வேர்ல்டு கப்பில் வெரி ஸ்ட்ராங்கான லைன் அப்னே சொல்லலாம். அண்ட் இது நம்மளோட ஸ்குவாடு மக்களே. இந்த ஸ்குவாடில் வந்து கபில் தேவ் என்ட்ராயிருக்காரு இந்த டீமில். ஸோ வழக்கம் போல் வெங்கட் ராகவன் தான் டீமை கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. ஸோ இதான் மக்களே இந்தியன் டீமோட ஸ்குவாடு. அண்ட் ஒன் மோர் திங், அதாவது 1979 வேர்ல்டு கப்பில் பிளேயிங் லெவலில் இருக்கவங்க தாங்க ஸ்குவாடாகவே இருக்காங்க இந்தியன் டீமுக்கு. அதாவது இந்த 11 உள்ள பிளேயர் மட்டும்தாங்க இருக்காங்க. சப்ஸ்டியூட்டாக எந்த பிளேயருமே கிடையாது இந்தியன் டீமுக்கு. ஸோ இங்கே நம்ம மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 1979 வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட் மேட்ச் நமக்கு வந்து வெஸ்ட் இண்டீஸ் அகைன்ஸ்டாக வந்து ப்ளே பண்ணுறோம். இது கொஞ்சம் டஃப்பான மேட்ச் தான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் ஃபைட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நமக்கு ஒவ்வொரு மேட்சுமே டூ ஆர் டை மேட்ச் தான் மக்களே. ஸோ நமக்கு கவாஸ்கர் அண்டு வந்து கைக்வாட் தான் ஓப்பனிங் பண்ணுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்காக ஹோல்டிங் வந்து நியூ பாலை வந்து கையில் எடுக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட் ஓவர் அவர் தான் போட போகிறாரு. ஸோ 1979 வேர்ல்டு கப்போட ஃபஸ்ட்டு பால் மக்களே. இங்கே நல்ல ஒரு ஏக்கர் டாட் பால் ஆஃப் த டோக்குங்க ஃபஸ்ட்டு பாலே. செகண்ட் பால் ஆஃப் த ஃபஸ்ட் ஓவருங்க. நல்ல ஒரு கவர் டிரைவுங்க. கேப்பில் பேருக்கு பவுண்ட்ரிங்க. டீமோட ரன் வந்து கவாஸ்கர் பேட்லேருந்து பவுண்ட்ரி மூலமாக வந்திருக்கு. கெய்க்வாட் இன்டு த ஸ்ட்ரைக். ஸோ நல்ல ஒரு ஸ்டார்ட் பால் கேப்பில் போயிருக்குங்க. ஆஃப் சைடில் ஒரு புஷ் மூலமாக ஒரு பவுண்ட்ரி வந்திருக்கு. இங்கே அகைன் ஒரு அவுட் ஸ்விங் தான். ஒரு ஷார்ட் பால் இடத்துல தான் போடுறாங்க. கேப்பில் அடித்து பார்க்கலாம், பவுண்ட்ரியான்னு பார்க்கலாம். ஐயோ காற்றுல நினைக்கிறேன் கைக்கு போயிருச்சுங்க. கவாஸ்கருக்கும் பவர் பிளேக்கிங் செட்டே ஆகாது போல இருக்குது. ஸ்டார்டிங்லேயே கவாஸ்கர் விக்கெட்டை கொடுத்துட்டு கிளம்புறாருங்க. இந்தியா அண்டர் ப்ரெஷர் ஸ்டார்டிங்லேயே விக்கெட்டை விட்டாச்சு. அதுவும் மிகப்பெரிய விக்கெட். கவாஸ்கர் விக்கெட்டை வந்து வெஸ்ட் இண்டீஸ் சொல்லி தூக்கியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் டிஸப்பாயின்ட்மெண்ட் தாங்க கவாஸ்கருக்கு. ஸோ நமக்கு அடுத்து வெங்சர்கர் தான் இறங்குறாரு, ஒன் அவுட் பேட்ஸ்மேனாக. ஸோ அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு. வந்த உடனே இங்கே ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்வீப் ஷாட் மூலமாக இங்கே பவுண்ட்ரி வந்திருக்கு வெங்சர்கர் பேட்டில் இருந்து. இங்கே 5வது ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. 32 ரன் அடிச்சிருக்கோம். அதுக்காண்டி ஒரு விக்கெட்டை விட்டுருக்கோம். ஸோ இங்கே ஒரு சிங்கிள் அடிக்கலாம். ஸோ 5 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் நம்ம டீமோட ஸ்கோர் 33க்கு ஒரு விக்கெட்டுங்க. ஸோ நெக்ஸ்ட் பவுலர் கர்னர் வந்திருக்காரு. ஆஹா இது கொஞ்சம் டேஞ்சரான டெலிவரிங்க. ஆஹா போச்சு, அவுட்டு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம். இங்கே பவுலருக்கும் பேட்ஸ்மேனுக்கும் ஏதோ வாக்குவாதம் நடக்குதுங்க. கிரிக்கெட் இஸ் ஏ ஜென்டில்மேன் கேம்ஸ் காய்ஸ். ஸோ கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க. அவனுக்கு பதில் சொல்கிற விதமாக பவுண்டரிஸ் அண்ட் 6 மூலமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க நம்ம சோழியை முடிச்சுட்டான் கர்னர் இங்கே. ஸோ வெங்சர்கரோட விக்கெட்டை ஸ்லெட்சிங் பண்ணி தூக்கிட்டான்னே சொல்லலாம். ஸோ லாஸ்ட் பால் தான் கொஞ்சம் ஸ்லெட்சிங் பண்ண மாதிரி கொஞ்சம் ஃபைட் வந்துச்சு. ஸோ இந்த பாலில் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டான். ஸோ 9 பந்துக்கு 10 ரன் அடிச்சுட்டு நடைய கட்டுறாரு நம்ம வெங்சர்கர். இங்கே கர்னரை ரிவெஞ்ச் எடுக்க போயிட்டு நமக்கு தாங்க விக்கெட் விழுந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் விக்ஸ்மனாத் கம்மிங் இன்டு த ஸ்ட்ரைக்குங்க. அவங்க பாஸ் பவுலிங்கிட்ட ஷார்ட் பால் அண்ட் பவுன்ஸரை தவிர வேறு வேரியேஷனே கிடையாது போல இருக்குது. ஸோ அதையும் நம்ம பவுண்ட்ரி அடிச்சிட்டோம் இங்கே. ஸோ நல்ல பவுண்ட்ரிங்க. அவங்க பாஸ் பவுலெல்லாம் நெருதுலியாக பந்து கொண்டாந்து இறக்கிட்டே இருக்காங்க. ஆகா இங்கே விக்கெட்டுங்க. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே ஒரு விக்கெட்டை எடுத்துட்டான்னு நினைக்கிறேன். இது ஒரு ப்ளம்னே சொல்லலாம். அவுட்டு கொடுத்துட்டார் அம்பையரு.
ஸோ நம்ம ரிவ்யூ எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்லது தான். ஸோ ரிவ்யூ கேட்டுருக்கேன். ஏப்பா தேட மாதிரி பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பாக சொல்லுப்பா. எனக்கு என்னமோ இந்த ரிவ்யூவில் சந்தேகமாகவே இருக்குது மக்களே. எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ லாஸ்ட் ஆயிரம் போல இருக்கும். ஒரு விக்கெட்டும் போயிருன்னு நினைக்கிறேன். ஆஹா மக்களே மிஸ்ஸிங் மக்களே, ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிருக்கேன். அம்பேர்ஸ்கராக இருந்தால் ஜோலி முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கே விக்கெட் மிஸ் ஆகிருக்கு. ஏதோ லக்கில் கேட்ட ரிவ்யூ வந்து ஃப்ளூக்கில் நமக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ ரிவ்யூ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சிருச்சு. 11th ஓவரோட லாஸ்ட் பால் மக்களே. இங்கே காற்றுல கேப்பில் போயிருக்கு. ஆஃப் சைடில் ஒரு பவுண்டரிங்க. இங்கே செம பிளேஸ்மெண்ட்டு. அந்த ரிவ்யூக்கு அப்புறம் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இங்கே வந்திருக்கு. ஆஃப் சைடில் மறுபடியும் ஒரு ஷாட்டுங்க, பவுண்டரிங்க. இந்த ஷாட் வந்து ரியல் கிரிக்கெட் 20ல் ஒரு ஐகானிக் ஷாட்னே சொல்லலாம். இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் ஒரு 200 ரன் வரைக்கும் போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓவருக்கு ஓவர் இந்த மாதிரி ஒரு பந்தை வேறு போட்டுடுறாங்க. ஜஸ்ட் மிஸ்டுங்க. மறுபடியும் பவுலர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஏன் பண்ண மாட்டார். 2வது வாட்டி மிஸ் ஆகுது ஸ்டெம்பு. இங்கே 15வது ஓவரை போட ராபர்ட் வந்திருக்காரு. கேப்பில் போயிருக்கு. அவரை பவுண்டரி மூலமாக வரவேற்கிறாருங்க விஸ்வநாத். கேக்வாட் அண்ட் விஸ்வநாதுக்கு இடையில ஒரு 62 ரன் வந்திருக்குங்க பார்ட்னர்ஷிப்பில். ஸோ அதனால் வந்து 15 ஓவருக்கு 100 ரன்னை தாண்டுறாங்க இந்தியா. அதுக்காக 2 விக்கெட் மட்டும்தான் விட்டுருக்கோம். நம்மளோட கரண்ட் ரன் ரேட் வந்து 6 ரனில் இருக்குது. ஸோ 2 பேட்ஸ்மேன் நமக்கு வந்து 50 நெருங்கி போய்க்கிருக்காங்க. இந்த ஷாட்டை நான் அடித்தாலே விக்கெட்டு தான் விழுகும். சொன்ன மாதிரியே விழுந்துருச்சு மக்களே. இந்த ஷாட்டை நான் எப்பப்போலாம் ஆடுறனோ அப்போல்லாம் நம்ம டீமுக்கு ஒரு விக்கெட்டு சரிஞ்சுன்னே சொல்லிடலாம். கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் மக்களே. ஏன்னா அந்த ஷாட்டை ஆடினாலே விக்கெட் தான் வருது. ஸோ இங்கே விஸ்வநாத் வந்து 43 ரன் அடிச்சுட்டு நிறைய கட்டுறாப்பில். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து படேல் வர்றாப்புல நமக்கு. இன்னும் கெய்க்வாடுக்கு வந்து 1 ரன் தாங்க தேவை அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த பந்திலே வந்துருச்சுங்க அவரோட 50. டீமுக்காக கெய்க்வாடு வந்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாரு. 54 பந்துக்கு 50 ரன் அடிச்சிருக்காரு. ஸ்பின் பவுலர் இன்டு தி அட்டாக்குங்க. கெய்க்வாடு என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஆஃப் சைடில் ஒரு கிண்டி விட்டுருக்காரு. 6 போயிருச்சுங்க. இளநீ வெட்டுற மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஷாட்டை பார்க்க. கிரவுண்டுக்குள்ளே ஒரு ராக்கெட்டை விட்டுருக்காரு இங்கே கெய்க்வாட். 24 ஓவர் முடிவில் 170 ரன் அடிச்சு 3 விக்கெட்டை விட்டுருக்க மக்களே. இங்கே படேல் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அதே மாதிரி ஒரு ஷாட்டுங்க கிண்டி விட்டுருக்காருங்க. கிரவுண்டுக்குள்ளே ஒரு ராக்கெட்டை விட்டுருக்காரு படேல். ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேனை வச்சு இந்த மாதிரி ஆஃப் சைடில் 6 அடிக்கும் போது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ ராபர்ட்ஸ் வந்துட்டாருங்க பவுலிங் போகிறதுக்கு. வழக்கம் போல் இந்த மாதிரி ஒரு பந்தை போட்டுடுறாங்க ஓவர் கடையில். ஸோ இந்த பாட்டி ஸ்டெம்பை குறி வச்சு தூக்கிட்டாங்க. ஸோ படேலோட விக்கெட்டை வந்து இங்கே பக்காவாக செட் பண்ணி தூக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஓவர் கடையில் இந்த மாதிரி ஒரு பந்தை போட்டு தூக்கிடுறாங்க ஏதாச்சும் ஒரு விக்கெட்டை. ஸோ இங்கே 38 ரன் அடிச்சுட்டு கிளம்பிட்டார் படேல். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யார் வர்றான்னு தெரியுதா? கபில் தேவ் வராருங்க இன்டு தி ஸ்ட்ரைக்குங்க. ஸோ இவர் தான் அந்த டோர்னமெண்ட்டில் நமக்கு வந்து ஸ்டார் பிளேயராக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இருக்க அவரோட டைமிங் அண்ட் மூவ்மெண்ட்லாம். ஸோ இவரை வச்சு நம்ம வந்து ஏதாச்சும் பண்ணியாகணுங்க அந்த டோர்னமெண்ட்டில். இந்த ரன்லாம் வந்து வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு வந்து பத்தவே பத்தாது. ஏன்னா அவங்க வந்து அந்த மாதிரியான டீம் அந்த காலகட்டத்தில். நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு சைடு வந்து விக்கெட் விழுந்தாலும் அதர் சைடில் வந்து கெய்க்வாட் வந்து நங்குரம் போல் நச்சுன்னு நிற்கிறாருங்க. இங்கே ஒரு பவுண்டரிங்க. அவருக்கு இன்னும் செஞ்சுரி போடுறதுக்கு இன்னும் 4 ரன் தான் தேவைப்படுது. ஸோ இந்த பந்தில் அது வருமா? அதான் கேள்வி. தட்டி விட்டாச்சா லெக் சைடில் கேப்பில் போயிருக்கு. 3-1 வந்துடும் நினைக்கிறேங்க. அவரோட செஞ்சுரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம டீமுக்காக கெய்க்வாட் வந்து அவரோட ஃபஸ்ட்டு செஞ்சுரியை பதிவு பண்ணுறாருங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஃபண்டாஸ்டிக் இன்னிங்ஸுங்க. ஸோ நம்ம டீமுக்காக 1979 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு செஞ்சுரியை இங்கே போட்டிருக்காரு கெய்க்வாடு. 87 பந்துக்கு 101 ரன் அடிச்சிருக்காருங்க. 11 4s and 1 6 இருக்குது. அதில் ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிருக்காருங்க கபில் தேவ். நல்ல ஷாட்டுன்னே சொல்லலாம். பேட்லேருந்து தெரிச்சிட்டு போயிடுச்சுங்க பவுண்டரிக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு கபில் தேவ் இங்கே ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஆஃப் சைடில் போயிருக்குங்க. கவர் டிரைவில் ஒரு பவுண்டரி வந்திருக்கீங்க. நல்ல ஷாட்டுன்னே சொல்லலாம். மறுபடியும் அதே ஷாட்டு தான். சேம் ரிசல்ட் தாங்க. பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சிருக்காரு இங்கே கபில் தேவ் நமக்கு டீமுக்காக. 31 ஓவர் முடிஞ்சிருச்சுங்க மக்களே. 229 ரன் அடிச்சு 4 விக்கெட்டை விட்டுருக்கோம். நல்ல ஒரு பந்துன்னே சொல்லலாம். கொஞ்சம் விட்டுருந்தா போல்டாக இருக்கும். பவுலர் வந்து மறுபடியும் பேட்ஸ்மேன்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணுறாரு. இந்த மேட்ச்சில் ரொம்ப நடக்குதுங்க இந்த மாதிரியெல்லாம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்காண்டி பேட்டிங் பவுலிங்கில் தாங்க நம்ம பதிலடி கொடுக்கணும். ஸோ இங்கே அட்வான்ஸாக இறங்கி வந்து இங்கே ஒரு பவுண்டரி வந்துருச்சு. இங்கே 2 பேட்ஸ்மேன் நல்லாவே செட் ஆகி நல்லா லானுக்கு இருக்காங்க. நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்கும் அவங்களுக்கு இடையில. இங்கே அட்வான்ஸாக இறங்கி வந்து ஒரு ஷாட்டுங்க. செம்ம ஷாட்டுங்க. இங்கே 37 ஓவருக்கு 270 ரன்னா ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர்னே சொல்லலாம். ஆனால் அதுக்காக நம்ம 4 விக்கெட்டு விட்டுருக்கோம். இங்கே காற்று வீடு ஃப்ரம் கபில் தேவ். மீண்டும் இங்கே கெய்க்வாட் தாங்க ஸ்ட்ரைக்கில் இருக்கார். ஆஃப் சைடில் ஃபீல்டர் யாரும் இல்லை. மறுபடியும் ஒரு இளநீ விட்டுற ஷாட்டு தான் போட்டிருக்காரு. நல்ல ஷாட்டுங்க. இங்கே பவுண்டரி போயிருக்கு.
கெய்க்வாடுக்கு வந்து ஃபுட்பால் மாதிரி தெரியுது போல இருக்குது கிரிக்கெட் பால். அகைன் ஒரு ஷாட்டுங்க, இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆகி போயிருக்கு. ஸோ மறுபடியும் அதே திசையில் ஒரு பவுண்ட்ரிங்க. இங்கே பவுலருக்கும் பேட்டருக்கும் ஒரு வாக்குவாதங்க. இது தாங்க வேணும் நம்ம டீமுக்கு. அந்த டீம் பவுலர்ஸ் வந்து நம்ம பேட்ஸ்மேனை வந்து ஸ்லெட்ஜிங் பண்ணால் நம்ம இந்த மாதிரி தாங்க பதிலடி கொடுக்கணும் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் இருந்து. ஸோ அது கெய்க்வாட் பேட்லேருந்து நல்லாவே வந்துருக்கு. ஸோ இங்கே கபில் தேவ் பேட்லேருந்து ஒரு பவுண்டரி வந்திருக்குங்க. கெய்க்வாட் அண்ட் கபில் தேவுக்கு இடையே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்திருக்குங்க. இன்னும் 3 ரன் அடித்தா கபில் தேவ் வந்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுவார். 6 அடித்து அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாருங்க. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸுங்க இங்கே கபில் தேவ் கிட்டே இருந்து. நல்லா விளாண்டுக்கு இருக்காருங்க 2 பேட்ஸ்மேனும். ஸோ இங்கே 43 பந்துக்கு 53 ரன் அடிச்சிருக்காங்க. 4 4 2 6 அடிச்சிருக்காரு கபில் தேவ். இந்த மாதிரிலாம் பந்து போட்டால் ஆஃப் சைடில் அழகாக அடிச்சிடலாங்க. அங்கே ஃபீல்டரே கிடையாது. ஸோ அந்த ஒரு ஃபீல்டரை தாண்டா அது ரோப்பை தாண்டிருங்க பந்து. இங்கே ஒரு பவுண்டரி வந்துருச்சு. ஹோல்டிங் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவே இருந்திருக்காரு. ஸோ ஷார்ட் பால் தான் போடுறாரு. மறுபடியும் ஆஃப் சைடில் ஒரு சரியான ஷாட்டுங்க. செம 6 இது. மறுபடியும் கபில் தேவ் பேட்லேருந்து ஒரு ராக்கெட் வந்திருக்கீங்க. இங்கே 44வது ஓவரோட ஃபஸ்ட்டு பால் கெய்க்வாட் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. அகைன் ஒரு கரண்டி ஷாட் தான். அங்கே யாருமே ஃபீல்டர் இல்லை. ஸோ மறுபடியும் ரோப்பை தாண்டுதுங்க பந்து. பவுண்டரி மூலமாகவே டீல் பண்ணிக்கிருக்காரு இங்கே கெய்க்வாடு. இந்த யாக்கர் பால் தாங்க இடையில போட்டுடுறாங்க. நல்லா தண்டி இருக்குது. ஃப்ளாட்டாக போயிருக்கு. 6ங்க, ஃப்ளாட் 6. என்னங்க நடக்குது இங்கே? இந்த பந்துக்கு நம்ம ரொம்ப நேரம் திணறிக்கி இருந்தோம். பட் கெய்க்வாடு வந்து அந்த பாலை 6 அடித்து அவரோட 150 ரன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாரு. என்ன மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கிருக்காரு இங்கே கெய்க்வாடு. லாஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு டெலிவரியை போட்டு தான் படையலுக்கு ஸ்டெம்பை பறக்க விட்டாங்க. பட் கெய்க்வாடு வந்து அசால்ட்டாக அதை 6 அடிச்சிட்டாரு. இங்கே பவுலர் வந்து சைடை சேஞ்ச் பண்ணியிருக்காரு. சேஞ்ச் பண்ணாலும் சேம் ரிசல்ட் தாங்க. இங்கே க்ரௌடுக்குள்ளே அட்வான்ஸாக இறங்கி ஒரு ராக்கெட்டை விட்டுருக்காரு கெய்க்வாடு. என்ன மாதிரி ஒரு ஷாட்டாக அடிச்சிருக்காரு இங்கே. பேக் டு பேக் 6 கெய்க்வாட் பேட்டில் இருந்து. மக்களே 45 ஓவருக்கு 335 ரன் அடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இன்னும் ஒரு 5 ஓவர் கையில் இருக்குது. ஸோ இங்கே ஒரு பவுண்டரி வந்திருக்கு. ஸோ அந்த 5 ஓவருக்கு ஒரு மினிமம் ஒரு 50 ரன் அடித்தோம்னா வச்சுங்களேன் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா கூட நம்ம ஹை ஸ்கோரிங் அடிச்சுமே தோற்றோம். என்னங்க க்ரௌட்லாம் அமைதியாக இருக்குது. அவுட்டா நினச்சேங்க. க்ரௌடு அமைதியாக இருந்தாலும் இங்கே அவுட்டு தான் விழுகுது. ஸோ இங்கே கபில் தேவ் விக்கெட்டை விழுந்துட்டு கிளம்புறாரு. எனிவேங்க நல்ல இன்னிங்ஸ் விளாண்டுட்டு கிளம்புறாருங்க கபில் தேவ். 56 பந்துக்கு 71 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்னிங்ஸுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனை கிளம்ப இறங்க போகிறது நம்ம டீமோட கேப்டன் வெங்கட் ராகவன். ஸோ அவர் ஏதாச்சும் பண்ணுவாரா அவர் பங்குக்குன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஷார்ட் பால் தான் போடுறாரு. பட் இந்த மாதிரி ஷார்ட்டாலாம் போட்டால் உங்களுக்கு வெட்டு தான் கண்ணுங்களா அப்படின்னு நம்ம கேப்டன் அடிச்சிருக்காரு. நல்லா ஒரு 4 வந்திருக்கீங்க. ஜஸ்ட் 8 balls to லெஃப்ட்டுங்க. அட்வான்ஸாக இறங்கி அடிச்சிருக்காருங்க. கிரவுண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே வெங்கட் ராகவன் பேட்டில் இருந்து ஒரு ஹிமாலய ராக்கெட்டுங்க. கிரவுண்டுக்குள்ளே போயிடுச்சுங்க அந்த பந்து. செம ஷாட்டு. அந்த ஷாட்டை பாருங்களேன். அட்வான்ஸாக இறங்கி விட்டார் நட்டேர்னு. ஸ்ட்ரைட்டாக போகுதுங்க கிரவுண்டுக்குள்ளே. 90 மீட்டர் 6ங்க. செம்ம ஷாட்டு. ஸோ வெங்கட் ராகவன் வந்து ஒரு சின்ன கேமியோ ஆடிக்கிருக்காரு. நம்ம தலைவன் ஓப்பனிங்கில் இறங்கி லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நிற்கிறாங்க கெய்க்வாடு. ஸோ இங்கே வந்து ஒரு டபுள்ஸுக்கான முயற்சி. ஆஹா ரன் அவுட்டு நினைக்கிறேன். ரன் அவுட்டுங்க. ஸோ வெங்கட் ராகவன் ரன் அவுட் மூலியமாக வெளில போகிற நிலமை வந்துருச்சு. பட் எனிவே இந்த நிலமையில் இதெல்லாம் தேவை தான். அம்பையர் அவுட்டு கொடுத்துட்டாரு. வெங்கட் ராகவன் நடையை கட்டிட்டாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நம்மளோட அமர்நாத் வராரு. ஸோ இன்னும் ஒரு பால் தாங்க லெஃப்ட்டு. ஸோ ஏதாச்சும் பவுண்ட்ரி வர ட்ரை பண்ணி பார்ப்போம். காலுக்குள்ளே போட்ட பந்து பவுண்ட்ரியை தாண்டுதுங்க. நம்ம வந்து பவுண்ட்ரி மூலியமாக இந்த இன்னிங்ஸை வந்து முடிவடைஞ்சிருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஸ்கோரை வந்து நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். 50 ஓவர் முடிவுக்கு நம்ம வந்து மொத்தமாக அடித்த ஸ்கோர் 374 ரன்னுங்க. அதுக்காக 6 விக்கெட் விட்டுருக்கோம். கெய்க்வாடு தாங்க முழுக்க காரணம். 173 ரன் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து கபில் தேவ் வந்து ஒரு 71 ரன் அடிச்சிருக்காரு. 375 ரன் அடித்தா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து இந்த மேட்சை ஜெயிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணால் நம்ம வின்னிங் பண்ணலாங்க. ஸோ நம்ம பவுலிங் மூணு ஸ்டார்ட் பண்ணிடலாம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்மளா இல்லை அவங்களான்னு ஒரு கை பார்த்துடலாம். நம்மளை வந்து ரொம்பவே ஸ்லெட்சிங் பண்ணிட்டாங்க. அதனால் பேட்டிங்லேயும் பதிலடி கொடுத்துட்டோம். ஸோ பவுலிங்லேயும் பதிலடி கொடுத்தே ஆகணுங்க அவங்களுக்கு. நம்ம யாருன்னு அவங்களுக்கு நிரூபித்தே ஆகணும். இங்கே கிரீனெட்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸுக்காக ஓப்பனிங் பண்ணுறாரு. அவர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார்னு நினைக்கிறேன். அமர்நாத் ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பாலை போட ரெடி ஆகிட்டார். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தாங்களே இன்ஸ்விங்கர் தான் போடுறோம். நல்ல ஒரு பவுலிங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு பீட்டன் கீப்பர் கையில். ஸோ ஓவரோட 4வது பந்து தூக்கி அடிச்சிருக்காருங்க. விக்கெட்டுன்னு நினைக்கிறேன். விக்கெட்டுங்க. ஃபஸ்ட்டு ஓவர்லேயே அமர்நாத் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காரு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஏர்லியாகவே ஒரு விக்கெட்டை விட்டுருக்காங்க. இந்தியாவில் பெஸ்ட் பவுலரான அமர்நாத் வந்து நம்ம டீமுக்காக விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காருங்க ஃபஸ்ட்டு ஓவர்லே.
இங்கே க்ரீன் ஹெட்ஸ் வந்து 4 பந்துக்கு 2 ரன் அடிச்சுட்டு நடையை கட்டுறாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் த லெஜண்ட் வியூ ரிச்சர்ட்ஸ் வராருங்க. ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கோட் பிளேயர் ஆஃப் த ஆல் டைமுங்க. இங்கே வியூ ரிச்சர்ட்ஸுக்கான பாலுங்க. என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம் பொறுத்திருந்து. நட்டேர்னு விட்டாருங்க. கிரவுண்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பந்து. ஸோ தான் சஞ்சித்த ஃபஸ்ட்டு பாலே 6ஆக மாற்றிருக்காரு இங்கே வியூ ரிச்சர்ட்ஸு. என்ன மாதிரியான பிளேயருங்க, அவரை பற்றி இப்போ தான் சொன்னேன், த லெஜண்ட் பிளேயர்னு. சொன்ன மாதிரியே நிரூபிச்சிட்டாரு. ஒரு ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 10 ரன்னுக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே 2வது ஓவரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு மக்களே. மிஸ்பீல்லாம் பண்ணாதையா, என்ன ஐயா பண்ணுறீங்க, அவங்களே அடிச்சு எடுக்கட்டும், இதெல்லாம் கொடுக்கக்கூடாது இந்த மாதிரிலாம். மை காட் மக்களே, என்ன நடந்துச்சுன்னா இங்கே கிரீஸ் ஸ்னோபால் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ அதனால் இங்கே ஒரு ஃப்ரீ ஹிட் வரும்னு நினைக்கிறேன் வெஸ்ட் இண்டீஸுக்கு. ஆல்ரெடி 2 போய்க்கிருக்கு, இவங்க வேறு ஃப்ரீ ஹிட்டு இதெல்லாம் கொடுத்தா என்னங்க பண்ணுவாங்க, அவங்க அடிக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரீ ஹிட்டை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. வியூ ரிச்சர்ட்ஸ் ஆஃப் சைடில் தூக்கி அடிச்சிருக்காரு. 6 போயிடுச்சா, இல்லைங்க அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச் பிடிச்சிட்டாரு. பட் ஃப்ரீ ஹிட்டுங்கிறனால இது வந்து அவுட்டு கிடையாது. 2வது ஓவரில் 5வது பாலை போட போகிறாரு கேவரி. பேஸ் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேனஸ். ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருக்காரு, அங்கே யாரும் ஃபீல்டர் இல்லை. ஸோ இது பவுண்டரி போயிடும் மக்களே. அமர்நாத் வேர்சஸ் ஹேனஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. 3வது ஓவரில் 3வது பால். அழகான கவர் டிரைவுங்க, அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லை. ஸோ ரோப்பை தாண்டுதுங்க பந்து. இங்கே வியூ ரிச்சர்ட்ஸ் ஜெயிக்கிறதுனாலே கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குங்க, ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னே தோணுது. இங்கே ஒரு ஃப்ளிக்குங்க, இதுக்கும் 6 போயிடுச்சு. நான் இப்போ தான் சொல்லிக்கிருந்தேன், அழகாக ஒரு 6 அடிச்சுட்டாருங்க ஃப்ளிக் ஷாட் மூலமாக. என்ன மாதிரியான ஒரு ஷாட்டு, இதனால தான் சொன்னேன் பதட்டமாக இருக்குன்னு. இங்கே 3 ஓவருக்கு 34 ரன் எடுத்து 1 விக்கெட் விட்டுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸு. காவரி போடுறாருங்க வியூ ரிச்சர்ட்ஸுக்கு, அழகாக ஸ்ட்ரைட் ட்ரைவ் போட்டாருங்க. பவுண்டரி வந்துருச்சு. இங்கே அவரை கட்டுப்படுத்தவே முடியலங்க, அவர் பாட்டுக்கும் வேறு ரேஞ்சில் ஆடிக்கிருக்காரு. நானும் ஃபீல்டிங்கெல்லாம் மாற்றி போட்டு பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் பவுண்டரியாக தாங்க அடிக்கிறாப்புல மனுஷன். இங்கே ஒரு பவுண்டரி வந்துருச்சு. இங்கே ஒரு விக்கெட்டுக்கான தேடலில் எல்லா ஃபீல்டர்ஸுமே நான் சர்க்குலுக்குள்ளே நிறுத்திருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸ்ட்ரைட்டில் பவுண்டரி அடிச்சுட்டா இருக்கேன். இங்கே வியூ ரிச்சர்ட்ஸு ஃபீல்டை பார்த்து அடிக்கிறாரு. 2 பேரும் மிக மிக அதிரடியாக விளாட்றனால 23 பந்துக்கு 53 ரன் அடிச்சுட்டாங்க சீக்கிரமாக. வியூ ரிச்சர்ட்ஸ் ஒரு பக்கெட்டு கலக்கிறாரு, இங்கே ஹேனஸ் ஒரு பக்கெட்டு கலக்கிறாரு. மீண்டும் அமர்நாத் வர்சஸ் வியூ ரிச்சர்ட்ஸுங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. யாக்கர் பால் போடுறேன், ஸ்ட்ரைட்டாக ஒரு பவுண்டரி அடிச்சுட்டாருங்க. செம ஷாட்டு. இப்படிலாம் பந்து போட்டால் இப்போ பிறக்கிற மாதிரி தான் இருக்குண்டா, ஒழுங்காக போடுறா அப்படிங்கிறாப்புல நினைக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் கேவரி வந்திருக்காரு வியூ ரிச்சர்ட்ஸுக்கு அகைன்ஸ்டாக பவுலிங் பண்ணுறதுக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கவர்ஸில் தூக்கி அடிச்சிருக்காரு, அங்கே ஃபீல்டர் யாரும் இல்லாத காரணத்தினால அது பவுண்டரியாக மாறிடுச்சுங்க. யாரை குட்டிக்கு வந்தாலும் பவுண்டரிஸ் அண்ட் 6 அடிக்கிறத நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க இவங்க 2 பேரும். அகைன் இங்கே ஒரு பவுண்டரிங்க, பேக் டு பேக் பவுண்டரி அடிச்சிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ். இங்கே அந்த பவுண்டரி மூலயமா வியூ ரிச்சர்ட்ஸ் அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாருங்க. 7 4 2 6ங்க, வெறும் 18 பந்துக்கு அடிச்சிருக்காரு. அதை இங்கே பவுலிங் போட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் பாயான கபில் தேவ் தாங்க வந்திருக்காரு. ஸோ எந்த பவுலராலுமே விக்கெட்டை எடுக்க முடியாத காரணத்தினால நான் நம்மளோட ஸ்டார் பவுலர்கிட்ட போயிருக்கேன் வியூ ரிச்சர்ட்ஸை எடுக்கிறதுக்காக. ஸோ இங்கே வியூ ரிச்சர்ட்ஸ் அகைன்ஸ்ட் கபில் தேவுங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு டாட் பாலில் வந்திருக்கு. ஸோ இங்கே 4வது பாலுங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, கேட்சுன்னு நினைக்கிறேன். வியூ ரிச்சர்ட்ஸ் காலிங்க. சொன்ன மாதிரியே கபில் தேவ் வந்து வியூ ரிச்சர்ட்ஸ் தூக்கிட்டாரு. இதுக்காண்டி தான் நம்ம அவரை வந்து பவுலிங் கொண்டு வந்தோம். என்ன எதுக்காக கொண்டு வந்தோமோ அதுக்கான வேலையை கரெக்டாக கச்சிதமாக பண்ணிட்டாருங்க கபில் தேவ். ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு விக்கெட்டுங்க, ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது. ஸோ 22 பந்துக்கு 52 ரன்ஸ் அடிச்சுட்டு நடைய கட்டார் வியூ ரிச்சர்ட்ஸ். இங்கே வியூ ரிச்சர்ட்ஸ் பிளேஸை ரீஃபில் பண்ணுறதுக்கு கள்ளிச்சேரன் வராருங்க. ஸ்பின்னர் இறக்கியாச்சுங்க. இங்கே 13வது ஓவரோட 3வது பாலை போட போகிறாரு. இங்கே ஒரு சிங்கிளுங்க. ஆஹா, மறுபடியும் ஒரு நோபாலை போட்டேன் போல இருக்குங்க, கிரீஸ் நோபாலு. இந்த வாட்டி ஸ்பின் பவுலரை வச்சு போட்டிருக்கேன், போன வாட்டி பாஸ் பவுலர் வச்சு போட்டேங்க. இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஷெட்டில் பேட்ஸ்மேன் ஹெய்னஸ் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அட்வான்ஸாக இறங்கி வந்து அடிச்சுட்டாருங்க 6ங்க. ஸோ இங்கே ஃப்ரீ ஹிட்டை வந்து அழகாகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் ஹேனஸ். இன்னும் ஒரு ரன் அடித்தா ஹேனஸ் அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுவாருங்க. ஸோ இந்த 50யோட வெஸ்ட் இண்டீஸ் டீமுக்கு 2வது 50 வந்திருக்குங்க. நல்ல ஒரு செட்டிலான இன்னிங்ஸுங்க. ஒரு பக்கெட்டு எல்லாரும் பேட்ஸ்மேனும் வந்து அதிரடியாக விளாண்டாலும் இவர் கொஞ்சம் நிதானமாக விளாண்டுக்கு இருக்காரு. ஸோ இவர் விக்கெட் தான் நம்ம ஃபஸ்ட் எடுக்கணும். 14th ஓவரோட 5th பாலை வந்து பீடி போடுறாரு. இங்கே ஒரு ஐகானிக் ஷாட்டுங்க. ரியல் கிரிக்கெட் 20ல் ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஷாட்டு வந்து ஒரு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஷாட்டுங்க. அது ரியல் கிரிக்கெட் 20 நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா அந்த ஷாட்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் வந்து ஃபுல்லாகவே ஸ்பின்னுக்கு அகேன்ஸ்டாக அந்த மாதிரி ஷாட்டை தான் யூஸ் பண்ணுவேன். ப்ரோ என்ன ப்ரோ மிஸ்ஃபீல்டாக பண்ணுற, என்ன ஐயோ 4 விட்டாங்க. இங்கே ஒரு விக்கெட் விழுந்திருக்குங்க, சரியான ஒரு விக்கெட்டு. அந்த விக்கெட்டை பார்த்துட்டு வந்துருங்க எப்படின்னு. நான் அந்த ஃபுட்டேஜை வந்து லேட்டாக காமிக்கிறேன். செமையான ஒரு பாலை போட்டு இங்கே வந்து
கள்ளிச்சரணை வந்து தூக்கியிருக்காரு. 83 பந்துக்கு 46 ரன் அடிச்சுட்டு ஒரு நல்ல செட்டில் இன்னிங்ஸ் ஆடிட்டு போய்க்கிருக்காரு. விக்கெட்டை பாருங்கள், ஸ்பின் பவுலர் வச்சு தான் போட்டேன். அதை ஸ்லிப்பில் அழகாக கேட்சை கொடுத்துட்டு கிளம்பிட்டாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சி லாய்டு வராருங்க. ஸோ கைஸ், இவர் தான் வெஸ்ட் இண்டீஸ் டீமோட கேப்டனுங்க. லாஸ்ட் டோர்னமெண்ட்டில் வின்னிங் கேப்டனுங்க, வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனு. அவரை நம்ம வந்து செட்டிலாக விடக்கூடாது. ஆனால் அவர் அதுக்கு பதிலடி கொடுத்துட்டாருங்க. வந்த உடனே அவர் ஒரு 6 அடித்து நான் இங்கே இருக்கேன், இன்னும் இந்த மேட்ச் முடியலை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. மக்களே, 36வது ஓவரோட லாஸ்ட் பாலை கைக்கோடு போடுறாரு. இறங்கி வந்து அடிச்சிருக்காருங்க சி லாய்டு. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, கேட்சை பிடிச்சிட்டாருங்க. ஸோ விக்கெட்டை கொடுத்துட்டு நடையை கட்டி கிளம்புறாருங்க. இங்கே கெய்க்வாட் வந்து பேட்டிங்லேயும் மட்டும் இல்லை, பவுலிங்லேயும் நான் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுவேன்னு நம்ம டீமுக்காக ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. அதுவும் ரொம்ப முக்கியமான விக்கெட்டுன்னு சொல்லலாம். வெஸ்ட் இண்டீஸ் கேப்டனை தூக்கியிருக்காருங்க. ஸோ இங்கே 8 பந்துக்கு 9 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சி கிங் இன்டு த ஸ்ட்ரைக்குங்க. பட் இன்னைக்கு கிங்கு வந்து கெய்க்வாட்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பேட்டிங்லேயும் பவுலிங்லேயும் அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே அதிகமானதுங்க இன்னைக்கு. இங்கே கிங் வர்சஸ் வெங்கட்ராகவன். ஸ்பின் பவுலருக்கு கொஞ்சம் வீக்னு சொல்லலாம் வெஸ்ட் இண்டீஸு. என்ன ப்ரோ இங்கே சண்டையா ப்ரோ? ஸ்பின் பவுலிங் போட்டு அடிங்க, ஸ்பின் பவுலர் போடுறவன் அடிக்காதீங்க. இங்கே வந்து 39வது ஓவரோட லாஸ்ட் பாலுங்க. ஸ்பின் பவுலரை வந்து சுத்தமாகவே அவங்க வந்து அடிக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்களேன், 15வது ஓவர்லேருந்து 35வது ஓவர் வரைக்கும் அவங்களோட பில்டிங்கே காணாம். அந்த அளவுக்கு நம்ம ஸ்பின் பவுலிங் வந்து இன்றைக்கி டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம ஃபாஸ்ட் பவுலிங் வரும்போது அவங்க வந்து அடிக்க போய் அவுட் ஆகிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இன்றைக்கி நம்ம ஸ்பின் பவுலிங் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரியே இங்கே ஃபாஸ்ட் பவுலிங் அடிக்கப்பட்டு ஒரு விக்கெட்டுங்க. இங்கே கபில் தேவ் வந்தாலே விக்கெட் தாங்க விழுகுது. ஸோ இங்கே கபில் தேவ் வந்து கைனஸ் விக்கெட்டை தூக்கியிருக்காருங்க. 82 ரன் அடிச்சிருக்காரு 115 பந்துக்கு. கொஞ்சம் ஸ்லோ இன்னிங்ஸ் தான். ஸோ அவரோட இடத்த நிரப்ப முறையே வராருங்க. 45 ஓவர் முடிவில் 224 ரன் அடித்து அதுக்காக 5 விக்கெட்டை விட்டுருக்காங்க. இங்கே அகைன் ஒரு போல்ட்டுங்க. செம்மையான ஒரு பவுலிங்கை போட்டு முறையை தூக்கியிருக்காரு கௌரி. ஃபைனலாக அவருக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. சரியான ஒரு செலிப்ரேஷனுங்க, கேஜிஎஃப் செலிப்ரேஷன்லாம் பண்ணுறாப்புல. இங்கே முறை கிளம்புறாருங்க. 18 பந்துக்கு 11 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாரு. இங்கே முறை சரியான ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டெலிவரிங்க. அப்படியே லெக் சைடில் போடுற மாதிரி போட்டு ஆஃப் சைட் ஸ்டம்பை தூக்கியிருக்காரு. இங்கே நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராபர்ட் வந்திருக்காருங்க. சேம் பால் தாங்க ராபர்ட்ஸுக்கும் போடுறோம். கொஞ்சம் வெளியில் ஆப்பில் பிச் பண்ணுறோம். கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, கேட்சுன்னு நினைக்கிறேன். கேட்சுங்க, டைவ் அடித்து ஒரு கேட்சை பிடிச்சிருக்காரு ஃபீல்டரு. இங்கே வந்து கௌரிக்கு 2வது விக்கெட்டுங்க. பேக் டு பேக் விக்கெட் எடுத்து இந்தியன் டீமை வந்து வெற்றிக்கு பக்கத்தில் கூட்டிக்கு போய்க்கிருக்காங்க கௌரி. இவ்வளோ நேரமாக கௌரிக்கு விக்கெட்டே கிடைக்கலன்னு பார்த்தா அவர் போட்ட இந்த ஓவரில் 2 விக்கெட்டுங்க. ராபர்ட்ஸ் டக் அவுட்டு கிளம்புறாரு. ஸோ 2 விக்கெட் எடுத்துகிட்டு நம்ம டீமுக்காக அசத்தல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து கார்னர் வராருங்க. இவர் ஒரு டைலண்டர் பேட்ஸ்மேன் தான். கௌரிக்கு வந்து ஒரு ஹார்ட்டுக்கு விக்கெட்டுக்கான ஒரு வாய்ப்புங்க. என்ன பண்ண போகிறாருன்னு தெரில பேட்ஸ்மேனு. தடுத்துட்டாரு. ஸோ ஹார்ட்டுக்கு விக்கெட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கௌரிக்கு அகேன்ஸ்டாக கர்னர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. இறங்கி வந்து ஆஃப் சைடில் அடிச்சு விட்டாருங்க. கிரவுண்டுக்குள்ளே போகுதுங்க இந்த ராக்கெட்டு. எவ்வளோ தூரத்தில் போய் விழுகுது. சரியான ஒரு ஷாட்டு, 6ங்க. இங்கே ஆஃப் சைடில் சரியான ஷாட் அடிச்சிருக்காருங்க கர்னரு. ஸ்டார்டிங்கில் இந்த ஓவர் 2 விக்கெட்டில் ஆரம்பித்தோம். பட் எண்டிங்கில் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லலாம். அகைன் ஒரு பவுண்டரி போயிடுச்சுங்க இங்கே. ஸோ கபில் தேவ் இங்கே நம்ம கொண்டு வந்திருக்கோங்க. என்ன பண்ண போகிறாருன்னு தெரில கர்னரு. சரியான ஷாட்டுங்க. லாப்டர் ஸ்வீப்பில் ஒரு 6 அடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் கபில் தேவுக்கு அகேன்ஸ்டாக. சரியான ஒரு ஷாட்டு. என்ன மாதிரியான ஒரு 6? சரியான ஷாட் அடிச்சாருங்க. இப்போ எப்படி ஒரு ஷாட்டு லாப்டர் ஸ்வீப்பில். இங்கே வந்து கௌரி போடுறாரு ஒரு யாக்கர் பால். அதையும் ஒரு ஃபிளிக் ஷாட் மூலமாக ஒரு 6 அடிச்சிருக்காருங்க. சரியான ஒரு ஷாட்டு. ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே தெறிக்க விடுதுங்க ஷாட்டை பார்க்கவே. அகைன் ஒரு 6ங்க. என்னங்க பந்து போட்டாலே 6 அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த இன்டென்ட்டை வந்து அவங்க ஸ்டார்டிங்கிலே காமிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து இன்னுமே ஒரு க்ளோஸாக போயிருக்கும். ஸோ முடிவு நேரத்தில் வந்து இந்த மாதிரி அடித்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு யாக்கர் பாலை போட்டு பார்ப்போம் கௌரிக்கிட்டே இருந்து. எச் எடுத்துருக்கு. இங்கே ஸ்லிப்பில் கேட்சுங்க. சொன்ன மாதிரியே ஒரு யாக்கர் பாலுக்கு இங்கே விக்கெட் விட்டுருக்காங்க வெஸ்ட் இண்டீஸு. ஸோ ரொம்ப நேரம் நமக்கு வராத விக்கெட் வந்து இப்போ கிடச்சிருக்கு. கௌரி வந்து கலக்கிக்கிருக்காருங்க ரொம்ப நேரமாக. சரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. ஸ்டார்டிங்கில் விக்கெட்டே இல்லை அவருக்கு. கடைசி ஒரு 2 ஓவராக வந்து அவர் வந்து விக்கெட்டை எடுத்து குமிக்கிறாரு. இங்கே வந்து கர்னர் கிளம்புறாருங்க 30 ரன்னுக்கு. சரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு கிளம்புறாரு. இங்கே வந்து ஹோல்டிங் வராருங்க. இவருமே ஒரு டைலண்டர் பேட்ஸ்மேன் தான். 49th ஓவரை போட வர்றாருங்க கபில் தேவ். இன்னும் 2 ஓவருக்கு 107 ரன் அடிக்கணும். பாசிபிளே கிடையாது வெஸ்ட் இண்டீஸுக்கு. அந்த கேட்சை ஸ்லிப்பில் பறந்து பிடிச்சிருக்காருங்க. கபில் தேவுக்கு நெக்ஸ்ட் ஒரு விக்கெட்டை ஆட் பண்ணிடலாங்க. என்ன மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸு நம்ம ஃபாஸ்ட் பவுலர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. இந்த மேட்ச் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஓவர்லேயே கபில் தேவ் முடிச்சிருவார் போல இருக்கு. ஸோ இங்கே ஹோல்டிங் வந்து 1 ரன் அடிச்சுட்டு கிளம்புறாருங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கிராஃப்ட் வராருங்க.
இந்த ஓவர்லேயே இந்த மேட்ச் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு யாக்கர் டெலிவரியில் இன்ஸ்விங்கர் பால் தான் போட்டு பார்ப்பான் கபில் தேவை வச்சு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஸ்ட்ரைட்டாக தூக்கி எடுத்திருக்காரு. கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. ஸோ இந்த ஓவர் இதோட முடிஞ்சிருச்சுங்க. 267 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்தியா வந்து 107 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோன்னு சொல்லலாம். சரியான ஒரு டீம் பெர்ஃபார்மன்ஸுங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து. 1979 வேர்ல்டு கப் இந்தியன் டீமுக்கு வந்து ஃபென்டாஸ்டிக்காக ஸ்டார்டிங் அமைஞ்சிருக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் தாங்க நமக்கு தேவை. ஏன்னா டிஃபெண்டிங் சாம்பியன் வெஸ்ட் இண்டீஸே தூக்கி சாப்பிட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து யாருமே அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி யாருமே அடிக்கலை. ஸ்டார்டிங்கில் ஹேனஸ் அண்டு விவ் ரிச்சர்ட்ஸ் தாங்க பொழந்தாங்க அடி. அதுக்கப்புறம் வந்து கார்னர் வந்து அடித்தார். அதுக்கப்புறம் யாருமே சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் அடிக்கலை. ஸோ இந்த மேட்ச்சை நம்ம வின்னிங் பண்ணுறதுக்கு கெய்க்வாட் அண்ட் கபில் தேவ், அப்புறம் வந்து கௌரி, அப்புறம் ஸ்பின் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே முக்கியமானதுங்க. பிடி, கெய்க்வாட் அண்ட் வெங்கட்ராகவன் 3 பேரும் பாருங்கள் எக்கானமி ரொம்ப ஸ்லோவாக கொடுத்து ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவே விக்கெட் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இதுதாங்க போட்டி சுருக்கம். ஸ்டார்டிங்கில் வெஸ்ட் இண்டீஸ் டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ண சூஸ் பண்ணாங்க. ஸோ இந்தியா வந்து 50 ஓவருக்கு 374 ரன் அடிச்சிருக்காங்க. அதுக்காக 6 விக்கெட்டை விட்டாங்க. ஸோ நம்ம டீமில் கெய்க்வாட் வந்து ஒரு அற்புதமாக 173 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் கபில் தேவ் ஒரு 71 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் விஸ்வநாத் வந்து படேல் அவங்ககிட்டேருந்து ஒரு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்தனால நமக்கு வந்து 374 ரன் வந்துச்சு. ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து அதை வந்து அடிக்க முடியாத காரணத்தினால 267 ரன்னுக்கே 10 விக்கெட் இழந்துட்டாங்க 48.2 ஓவருக்கு. ஸோ இந்தியா வந்து 107 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க இந்த மேட்சை. இதனால் வந்து டாப் பொசிஷனில் இருப்பாங்க குரூப் ஸ்டேஜில். வெஸ்ட் இண்டீஸ் வந்து கொஞ்சம் பாட்டமில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். இந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க போகிறது கெய்க்வாட் தாங்க. அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஏன்னா பவுலிங்லேயும் அண்ட் பேட்டிங்லேயும் ரொம்பவே முக்கியமான கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கி டீம் இந்தியாவுக்கு கொடுத்ததுனால டீம் இந்தியா வந்து 107 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டீமுக்கு தேவை. இந்த மாதிரி ஸ்டார்ட் தான் நம்ம டீமுக்கு தேவைங்க. மக்களே 1979 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்ச் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. நமக்கு இன்னும் 2 லீக் மேட்சஸ் வேறு பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் செமிஃபைனல், அப்புறம் ஃபைனல் இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் இணைப்பிலே இருங்க. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.